ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா ரித்து பேபியோட ஃபுட் பிளான், மீல் பிளான் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பருப்பு சாதம் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, பேபிக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் நல்லா சுட சுட பேபிஸ்க்கு நம்ம தரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். அதேமாரி வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. அதேமாரி வந்து பருப்பு கொடுத்தா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பேபிஸ்க்கு பருப்பு சாதம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோடய பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, பாசி பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேபிஸ்க்கு. அதனால் வந்து பாசி பருப்பில் கேரட்டெல்லாம் போட்டு அந்த சாதம் பற்றி எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நான் ஃபஸ்ட்டே வந்து பாசிப்பருப்பு, மைசூர் தால், பூண்டு எல்லாமே வந்து கழுவி வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நாங்கள் வந்து எப்போயுமே நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் தான் வந்து நம்மளோட எலும்பெல்லாம் வலிமைப்படுத்தும். ஸோ அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் தான் வீட்டில் நாங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எப்படி நமக்கு சமைக்கிறோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சாக பேபிக்கும் நம்ம சேரணும். ஸோ அதனால் அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஜீரண சக்திக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் நான் கழுவி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். பாயில்டு ரைஸ் வந்து ஆக்சுவலி பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு காய்கறியும் சாப்பாடும் நல்லா கொலன்னு மசிஞ்சு வர அளவு பதத்தில் வந்து இருக்கணுங்கிறதுக்காக குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்து விட்டுக்கணும். நான் வந்து எத்தனை விசில் விட்டேன்னா ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. எத்தனை விசில்ஸ் வேணுமோ. காய் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு சின்ன காயாக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில்ஸ் விட்டால் போதும். இன்கேஸ் நீங்கள் பெரிய கேரட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆஃப் கேரட் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸ் சேர்த்து விடுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்னா ஜீரகப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் ஜீரகப்பொடி வந்து ஆக்சுவலி அரைச்சியே வச்சுருக்கேன் பேபிக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 விசில் வந்து நான் பேபிக்கு விட்டுட்டேன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து எடுத்து பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஒரு கூல் பதத்தில் பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு கூல் பதத்தில் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப பருப்பு சாதம் நல்லது. அதே மாதிரி வந்து ஜீரண சக்திக்காக பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பை பை டு எவ்ரி ஒன். நன்றி மக்களே.